அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ், அதாவது கடந்த வருஷம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, என்னைய வரைக்கும் இது க்ளோசிங் டேட்டில் முடியுதுன்றத ஒரு ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கானது வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழு தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் online.government இதில் தான் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸுக்கான நம்ம மெரிட் லிஸ்ட்டோட ரிசல்ட் வந்து இதிலேயே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 2024 ஜூலை போன தடவை விட்டுருந்ததை கூட மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மெரிட் லிஸ்ட் வந்து இதில் வந்து விட்டுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதே மாதிரியான அதே நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷமும் ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு வந்து நிரப்பும் பணியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணேன். டேட்டு நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து 2024, 23 ஷார்ட் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 25க்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் இப்போ வந்துருச்சு. வாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம். இதோ பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ஜிடிஎஸ் செக்ஷன். இதில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் 16ஆம் தேதி 1வது மாதம் 2025, அதாவது வரக்கூடிய ஆண்டுக்கான ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷனோட ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதிலே வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1, அதாவது ஜனவரி 25லேருந்து இதற்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதை தான் வந்து நம்ம இதில் பார்க்க இருக்கோம். ஓகேங்களா, பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரிகார்டிங் டு த கேரியர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எக்ஸைஸ் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1. ஓகேங்களா, இப்போ வந்து இதோட என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி அண்ட் ஃப்ரீசிங் த வேக்கன்சிஸ் ஆஃப் டிவிஷன், அதாவது இந்த டிவிஷனில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன மாதிரியான வேலைகள் இப்போ எடுக்கக்கூடிய ஜிடிஎஸில் என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இது நமக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த 2 போஸ்டிங்க்கும் எவ்வளோ இருக்குன்றதை இப்போ செக் பண்ண சொல்லிட்டாங்க ஒவ்வொரு டிவிஷன்லேயும். இது வந்து 17ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ளார அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். அந்த இது வந்து ரீசெக் பண்ணுவாங்க. அதுக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு ரீசெக் பண்ணதை 23, 24 அப்ரூவல் வாங்கிட்டு 29ஆம் தேதி, அதாவது இதுதான் முக்கியமானது, 29ஆம் தேதி நமக்கு கால்ஃபர் வெளியிடப்படும். ஓகேங்களா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக டிஸ்ட்ரிக் வைஸாக நமக்கு எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குன்றதை 24ஆம் தேதி அப்ரூவல் வாங்கின உடனே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக 29ஆம் தேதி இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சிஸ் வந்து 1ஆம் தேதி 7வது மாதம் 2024லேருந்து லாஸ்ட்டு டிசம்பர் 31 வரைக்கும், ஒருவேளை யாராவது வேலையில் இருந்தவங்க யாராவது இறந்துருந்தாலோ, இல்லை ரெசிக்னேஷன் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஒரு சில பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருந்தாலோ, இல்லை ஒருவேளை ஹையர் போஸ்ட் கிடச்சி டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாலோ, அவங்க எல்லாரையும் கணக்கெடுக்கப்பட்டு இதற்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்றதை கரெக்டான டேர்மில் இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அது பண்ண உடனே இவங்களுக்கு வந்து 23, 24 இதுக்கான ரீசெக் பண்ணி இந்த டேட்டா ஓகேன்னு சொல்லி அப்ரூவல் பண்ண உடனே ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி 29ஆம் தேதி நமக்கு வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி நமக்கான அப்ளிகேஷன் டேட்டும் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதே தான் கீழேயும் போட்டிருக்காங்க என்னென்ன வெரிஃபிகேஷன்ஸு எப்படின்றது. வெரிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பெண்டிங் வெரிஃபிகேஷன் லாஸ்ட் டைம் ஜூலையில் வந்ததில் வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷில் இதில் வந்து இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து இப்போவே வந்து லாஸ்ட் இதில் செலக்ட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸும் போஸ்டிங்க்கு போட்டு ஜாயினும் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 4 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா, இந்த 4 இதுக்கு வந்து ரிசல்ட் 4 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்கள்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இதில் வந்து தமிழ்நாடு எதுவுமே இல்லை. ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, நம்மளை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரெடி 6 மெரிட் லிஸ்ட் விடப்பட்டிருக்கு.
6 மெரிட் லிஸ்ட்லேயும் முடிஞ்சு எல்லா பர்சன்ஸும் செலக்ட் ஆகி அவங்கவுங்க சர்க்கிள் டிவிஷனில் போஸ்டிங் வாங்கிட்டு வேலை செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அவங்கவுங்க வேக்கன்சிஸு ஃபில் பண்ணப்பட்டது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு இதில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு இதையும் பார்க்க தேவையில்ல. இதில் வந்து தமிழ்நாடு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு என்னைக்கு போஸ்டிங் வருதுன்றது முதற்கொண்டு என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்றது முதற்கொண்டு இதிலேயே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. வர 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 நமக்கு ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் விடப்படும். விட்ட உடனே நமக்கு கால்ஃபருக்கான அப்ளை இதுவும் ஓப்பன் ஆகிடும். இந்த இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பே பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ₹100 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது முழுக்க 10th மார்க் பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே வந்து அனலைஸ் பண்ணி தான் இதுக்கான ரிசல்ட்ஸை வந்து ஒவ்வொரு மெரிட் லிஸ்ட்லேயும் விடும். நீங்கள் ஒவ்வொரு மெரிட் லிஸ்ட்லேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பயோடேட்டா அண்ட் மார்க்ஸ் வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்தபடி தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் விடுவாங்க. இது வந்து முழுக்க ஒரு மெரிட் லிஸ்ட்டு, அதாவது மெரிட்டில் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான். எந்த ஒரு எழுத்து தேர்வோ நேர்காணலோ எதுவுமே கிடையாது. நீங்கள் 10ஆம் வகுப்பில் பெற்றிருக்க மதிப்பெண்ணை வச்சு மட்டுமே இந்த வேலை வந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மனெண்ட் வேலை உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு சேலரி எவ்வளோ போர்ஷன்ஸ் வரும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ₹12,000 வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே போக ₹12,000 வந்து உங்களுக்கு இதில் வரும். ஒவ்வொரு வருடமும் ₹1,000ன்ற விகிதம் வந்து இதில் உங்களுக்கு சேலரியும் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். இதோட பே ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000லேருந்து 35,000 வரைக்கும் இந்த பே ஸ்கேல் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் விட்டோடனே நம்ம சேனலில் நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோ வரும். எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை மார்க்கு கட் ஆஃப் வச்சு அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றத ஒரு முழு அனலைஸ் வீடியோவும் நம்ம இதில் கண்டிப்பாக போடுவோம். உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதில் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.